என்னது நான் கொடுத்த பரிசையை பாத்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல, காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பரிசு கூட மாறுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கள்ளங்கபடம் இல்லாத இந்த முயல் பொம்மை. நீ குழந்தையா இருந்தப்போ நான் கொடுத்த பரிசு அது. இந்த தாமரைப்பூ அது நீ பள்ளிக்கு போற சிறுமியா இருந்தப்போ நான் கொடுத்தது. இப்ப தாஜ்மஹால், அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு அழகிக்காக கட்டப்பட்ட கோயில் அது. நீயும் ஒரு அழகி ஆயிட்ட அப்படின்னு காட்டத்தான் அந்த பரிசு. நான் அழகிங்கிற காரணத்துக்காகவா? இல்ல, அந்த கோயிலுக்கு பின்னணியில ஒரு காதல் கதை அமைஞ்சிருக்கு, அதை என்கிட்ட சொல்லணுங்கிற எண்ணத்துக்காகவா? நான் அந்த அர்த்தத்துல கொடுக்கல. அந்த அர்த்தத்துல நான் எடுத்துக்கிட்டா சக்தி, ஏன் நெருப்பு மிச்சோர் போல பாக்குறீங்க? நான் நெருப்பாயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். இந்த வீட்டுல என்ன விளக்கா நினைச்சிருக்காங்களே, அந்த நம்பிக்கையை நான் கெடுக்கலாமா? கண்ணன், தெரியாம பொருள் எடுத்தா கொள்ளைங்கிறோம், அது தெரிஞ்சே நம்மளுக்கு கிடைச்சா உரிமைங்கிறோம். நீங்களா பொருளை தேடலையே, அதுவா உங்களை தேடி வருது. பின்ன அது எப்படி நம்பிக்கை துரோகம் நீங்க சொல்லலாம்? சாந்தி, இன்னும் நீ குழந்தையாவே இருக்கு. இவ்வளவு சொல்லியுமா? ஆமா, முன்னெல்லாம் பொம்மையை வச்சுக்கிட்டு நீ தான் அம்மா நான் தான் அப்பான்னு விளையாட பாரு, அதே மாதிரி தான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப விளையாடின போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விளையாடினேன். அர்த்தமே தெரியாத அந்த பருவத்துல என் மனசுல இருந்தது ஆசை. இப்போ ஆமா, இதுக்கு என்ன பதில்? 2 எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. உங்ககிட்ட கொண்டு வந்து தாஜ்மஹால் கொடுத்தேன் பாரு, அது என் தப்பு. அதை நானே எடுத்துட்டு போயிடுறேன். பேசாம அழுதுகிட்டே இருந்தா எப்படிப்பா? எனக்கே உடலை வெளிநாட்டில இருந்து கொண்டு வரணும்ன்ற ஆசை இருந்த போது பெத்த மகனுக்கு தகப்பனை பார்க்கணும்ன்ற ஆசை இருக்காதா? சொல்லுங்கம்மா, எங்க இருக்கிறா அவன்? சொல்லுங்கம்மா, எங்க இருக்கிறா? நல்லது செய்யறதுக்கு அவனுக்கு தான் மனசு இல்லைன்னாலும் கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை வரமா வந்தாகணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டீங்களா? அவன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லியா, இருக்கிற இடத்த சொல்லு. என்ன சொல்ல? ஆட்டக்கார வசந்தி வீட்டுக்கு போறாரு, அங்க குடிக்கிறாரு, அங்க தங்குறாரு, இதெல்லாம் என்ன சொல்ல சொல்றியா? அப்போ அடையார் காந்தி நகர் 2வது கிராஸ் தெரு டோர் நம்பர் 16 இதெல்லாம் என்ன சொல்ல சொல்றியா? எனக்கு ஐயோ வளரட்டுமே, போறாதே. என்ன ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப மரட்டுத்தனம். அதிக பசிக்காரனுக்கு ஆத்திரம் இருக்கத்தான் செய்யும். இப்படி சாப்பிட்டா அஜீர்ணம் ஏற்பட்டு சோறு மேலேயே வெறுப்பு வந்து. சோறு வேற பெண்ணு வேற. சோறு வயிற்ற நிரப்பும், பெண்ணு மனச நிரப்பும். வயிற்றுக்கு அளவு உண்டு, மனசுக்கு அளவே இல்லை. அது விரிந்து பறந்து எல்லை இல்லாம எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காம. அப்பப்பா, ஆமா, நீங்க வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? வீடு அப்படி ஒண்ணு இருக்கு, நாள் அப்படி ஒண்ணு இருக்கா? உலகம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமில்ல? அது தெரியும். நான் குடிச்சா சுத்துறேன், அது குடிக்காம சுத்துது. ரெண்டும் ஒண்ணுதான். போதும், இத பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகணும். அம்மாவும் தங்கச்சி எவ்வளவு வருத்தப்படுவாங்க. சொன்னா கேட்கணும். இல்ல, நானும் ஒரு தாய்க்கு பெண்ணா பிறந்தவன். பிள்ளைய 2 நாள் பாக்காட்டா ஒரு தாய் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கும் தெரியும். நீயும் தர்மத்தை பத்தி பேசுறியா? கசாப்பு கடைக்கார ஆட்டதான் வெட்டுற, தன் பிள்ளைய வெட்டுறதில்லை. நான் தவறானவன் தான், ஆனா தர்மம் என்னன்னு எனக்கும் தெரியும்.
என்ன தப்பு பண்ண மேனேஜர் எக்ஸ்கியூஸ் கேக்குற? ஆனந்த், உங்களை தேடிட்டு யாரோ வந்திருக்காரு. என்னையா கடங்காரனா? அவனை தான் எனக்கு தெரியுமே. யாரோ ஒரு பெரிய மனுஷர் உங்களை தேடிட்டு வந்திருக்காரு. பெரியவங்க எல்லாம் என்ன தேடி வரக்கூடாது. சொல்றாரு, யாருன்னு தான் போய் பாருங்களேன். ஓ, ஓகே. இங்க இவர்தான். யாரு? மிஸ்டர், உங்களை தான். யாருன்னு கேக்குறேன். உங்க வீட்டுல இருந்தா வர்றேன். அம்மா அனுப்பிச்சாங்களா? இல்ல, உங்க அப்பா அனுப்பிச்சார். அப்பா வந்துட்டாரா? இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்ட்டு போனாரு. எப்படி வந்தாரு? எப்படி வந்திருக்கிறாருன்னு நீங்களே வந்து பாருங்க. வெயிட். அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. பிடிச்ச முகத்தோட அவர் எதுக்க போக கூடாது. பெத்தவருக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை. எனக்கு என்ன தெரியும்? 1 மினிட். முகம் கழுவிட்டு வந்தாங்க. ஆனந்த், சாவு படுக்கையில் இருந்த போது உங்க அப்பா வேற யார பத்தி நினைக்கலப்பா, உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தார். வாசவன் தான். உதவுற பிள்ளைய விட உதாக்கர பிள்ளை மேலதான் தகப்பனுக்கு பாசம் அதிகம் இருக்கும். பாருங்க, உதவுற ஆள்காட்டி விரலுக்கு யாரும் மோதிரம் போடுறது இல்ல, உதவாத விரல்களுக்கு தான் போடுறாங்க. இவ்வளவு தெரிஞ்ச நீ உங்க அப்பா என்னப்படி திருந்திடக்கூடாதாப்பா? சார், எதை வச்சு என்ன கெட்டவன்னு கணக்கு போடுறீங்க? குடிக்கிறனே அதுக்காகவா? குடிக்கிறவன்லாம் கெட்டவன்னு சொன்னா உலகத்துல பெரிய மனுஷன்னு பேர் வாங்கினா ரொம்ப பேர் கெட்டவன் ஆயிடுவான். தட்ஸ் ஆல் ரைட். இப்ப நான் எப்படி நடந்துகிட்டா எங்க அப்பா என்னப்படி நல்லவன்னு பேர் வாங்க முடியும்? பட் இந்த குடிய தவிர என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, உன் போக்கை என்னால மாத்த முடியாது. ஆனா என் வாக்கை நான் நிறைவேற்றி ஆகணும். ஆனந்த், இறந்து போன ஒரு தகப்பனார்கிட்ட என் மகளை உனக்கு கல்யாணம் செய்ததாக வாக்கு. தவறி போன கணவனை தன் வழிக்கு திருப்பின எத்தனையோ பத்தினிமார்களுடைய சரித்திரத்தை பத்தி நான் படிச்சிருக்கிறேன். என் மகளுக்கு அந்த தைரியம் இருக்கா, தகுதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாதீங்க. பரீட்சையை பேப்பரோட வச்சுக்கீங்க. வாழ்க்கையில வேணாம். நான் யாரு எப்படிப்பட்டவன்னு கண்கூடா தெரிஞ்சும் என்ன திருத்துற புண்ணியத்துக்காக உங்க பெண்ணை பாவத்துல தள்ளாதீங்க. வேண்டாம் சார், பிளீஸ். There you are. என்னதான் கெட்டு போயிருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற பார். That's enough for me. துணி கையில கிடைச்சா போதும், கிணத்துல விழுந்தவனை நம்ம தூக்கி விட்டுறலாம். எனக்கு துணியும் கிடைச்சாச்சு, துணியும் வந்தாச்சு. என் மக நிச்சயமா உன்னை திருத்திடுவாப்பா. சார், திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே. ஆனந்த், உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் வேணுமேப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மக இதுக்கு ஒத்துக்குவாளா? She's my daughter. என் மக என் வார்த்தையை ஒரு நாளும் தட்டவே மாட்டான். எங்க அப்பா என் வார்த்தையை தட்டவே மாட்டார். யாருன்னே தெரியாது உங்களை. முதல்ல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே எதுக்குமா கூட்டிட்டு வந்தேன்னு அவர் என்ன கேட்கலையே. ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்த காலத்துல அவர் நமக்குள்ள வித்தியாசம் காட்டியிருக்காரா? கடவுளே, எனக்கு ஒரு புள்ள குழந்தை கூடன்னு அம்மா பூஜையில வேண்டிக்கிட்டப்போ, ஏன் கண்ண உனக்கு பிள்ளையா தெரியலையான்னு அம்மாவை அப்பா கோச்சுக்கிட்டாரு. இதுக்குள்ள என்ன அர்த்தம்? அவர் மனசால என்ன மகனா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். எல்லாருக்கும் கண்ணன் கடவுள் தான். ஆனா ராதையோட கண்ணுக்கு மட்டும் ஏன் காதல நான் தெரிஞ்சா? எங்க அப்பா உங்களை பிள்ளையா கொண்டாடினா நான் கூட அப்படித்தான் நினைக்கணுமா என்ன? சாந்தி, நீ பெரிய வக்கீல் ஆயிட்ட. இல்ல கண்ணன், நான் மட்டும் பெரிய வக்கீலா இருந்திருந்தா இந்த வழக்கு இவ்வளவு நேரம் இழுத்திருக்காது. ஒரே வார்த்தையில உங்க வாயிலிருந்து தீர்ப்பு வந்திருக்கும். உண்மையா சொல்லுங்க, நீங்க என்ன விரும்பல? இக்கட்டான கேள்வி.
நான் இந்த வீட்டுல யாரா வந்தேங்கிறதே நீ மறந்துடுற. அம்மா தாயேன்னு பிச்சை கேட்க வர்றவன் சோறு தாமா கேட்கணும். அதை விட்டுட்டு உன் பொண்ணை கொடுன்னு கேட்டாது நியாயமா? இல்ல அதை யாராவது ஒத்துப்பாங்களா? சாந்தி, நான் அனாதையா பிச்சைக்காரனா இந்த வீட்டுல நுழைஞ்சேன். இன்னைக்கு என்னை சுத்தி ஒரு பெரிய பங்களா இருக்கலாம், ஆனா என் மனசை சுத்தி நான் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தேனே அந்த குடிசைதாமா இருக்கு. கண்ணன், நீங்க உங்களை தாழ்த்திக்கலாம், ஆனா நாங்க உங்களை அப்படி நினைக்கலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்.